பிரச்சனை நேரத்தில் என்ன சொல்கிறீங்கன்றது கவனிங்க. அதுதான் நீங்கள் எந்த அளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு காண்பிக்கும். அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வசனம் நிறைய சொல்லலாம், வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்கலாம், கர்த்தர் பெரியவராக இருக்கலாம், அவர் வல்லவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம். ஆனால் கடைசியில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டால் எல்லா கிறிஸ்தவங்களுமே நல்லா இருப்பாங்களே இன்றைக்கி? ஹலோ, யோசித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டா இன்றைக்கி ஜோன்ஸு, ஜேம்ஸு, ஜார்ஜு எல்லாமே நல்லா இருப்பாங்க. இல்லை, நீங்கள் நிறைய பேர் ஏப்ரஹாம்னு பேர் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏப்ரஹாம் மாதிரி இல்லை. இவங்க பேர் ஏப்ரஹாம், ஆனால் விசுவாசம் உள்ளத்தில் ஏப்ரஹாம் மாதிரி கிடையாது. பேர் ஐசக், ஆனால் உள்ளத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் கிடையாது. பேர் பீட்டரு, பாலு, ஜானு, பைபிளில் இருக்கிற அவ்வளோ பேரும் வச்சுருப்பாங்க.